ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஜாப் அலர்ட் ஒன்று வந்திருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கரண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது எஸ்ஓன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேரியல்ஸ் ரூல்ஸ் ஆன் கான்ட்ராக்டல் பேசஸ். ஓகேங்களா, கான்ட்ராக்டல் பேசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மீன் ஆகிதான் உங்களுக்கு புரியுதான்னு நினைக்கிறேன். இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் தண்ணி ஓப்பன் ஆச்சு. இதுக்கான க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 தண்ணி க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கான டென்டேட்டிவ் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 4th வீக் ஆஃப் ஜனவரி, அதாவது ஜனவரி வரக்கூடிய 4th வீக்கில் இதுக்கு டென்டேட்டிவான ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பிரான்ச்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரியஸ் ரோல்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ரோல்ஸ் அலோகேஷன் ஆகிருக்குங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 62 நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சிஸ். ரோலோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் ஐடி டெக்னாலஜி. ஓகேங்களா, ஐடி. ஸோ இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் அண்ட் எம்சிஏ இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் டைம் 12th ஜான்வரின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இது ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. எந்த பேங்க்? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எங்கெங்கே பிளேஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா ஜாப் உங்களுக்கு மும்பை அண்ட் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். ஸோ இது அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வச்சுருக்காங்க. அதை எங்கே விசிட் பண்ணலாம்? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா.co அப்படிங்கிற வெப்சைட்டில் விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த பிடிஎஃப்பை நான் இப்போ காமிக்கிட்டு இருக்க பிடிஎஃப்பை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி. தென் இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த 62 ஜாப் ரோல்ஸ் என்னென்ன ஜாப்க்கான ஹையரிங்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா இன்ஜினியர், அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ரோல்ஸோ, டேட்டா சயின்டிஸ்ட்க்கு 2, டேட்டா ஆர்கிடெக்டர் அண்ட் எம்எல்ஓபிஎஸ் இன்ஜினியருக்கு 2, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வேரியஸ் டிஃபர்மெண்ட்டான ஒரு லேட்டஸ்டான இதெல்லாம் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் லைக் கேம்பெயின் மேனேஜர், ஜென்ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எல்லாமே ஒரு நியூவான ஜாப் ரோல்ஸ் தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஹையரிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஇ, பிடெக் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி கம்யூனிகேஷன், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள். இதில் சில ரோல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அதுக்கான இது தேவைப்படுது. ஸோ லைக் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேச்சுலர் டிகிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தென் SEO ஸ்பெஷலிஸ்ட்டு, தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி இதுக்குமே தனியாக ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்குமே பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா 13 வச்சுருக்காங்க. சிமிலர் ஜாப் ரோல்ஸ் லைக் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூ சப்போர்ட், இந்த ஒரு ஃபியூ ஜாப் ரோல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 23 வச்சுருக்காங்க. நியூ சப்போர்ட் ரெக்ரூட்மெண்ட், ஸோ L2, L1 அண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட், டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன், இந்த ரோலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 23 இயர்ஸ் தான் மினிமம் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் எல்லா ஜாப் ரோலுக்குமே இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கிங் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நார்ம்ஸ் படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ப்ரிஃபரபுளாக இருந்தால் அதை கொடுத்துமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஏஜ் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்களே. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 30 இயர்ஸ் டு 38 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஜாப் ரோலுக்குமே மினிமம் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆனால் ஜாப் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அதுவே நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தால் 45 எடுக்கிற மாதிரி இருக்கும், 45%. ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் 50% மீன்ஸ் 50 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் நெக்ஸ்ட் குவாலிஃபைங் தான். அதுவே நீங்கள் SC, ST, OBC, PWBDனா 45% இருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் EWS OBSக்குலாம் பார்த்தீங்கன்னா 750 rupees ப்ளஸ் GST.
தென் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கவர் பண்ணிவிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ